வணக்கம். அடவி அன்போடு வரவேற்கிறது. இங்கே பாருங்க. ஹாய்டாம்மா, வணக்கம். உங்கள்கிட்ட வாங்கின தாமரை முட்டு வந்திருக்கு. நான் முட்டுன்னு தான் நினைக்கிறேன். நான் இன்னும் முட்டு பார்த்ததே இல்லை. எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நீ பார்க்குறதுக்கு. ஏற்கனவே கேரளாக்காரங்கிட்ட 2 வாங்கினது அப்படியே இருக்குது, இலையாக பரப்பிக்கிட்டு இருக்குது. மறுபடியும் மறுநடவு வந்து வச்சும் இது 3 ஒன்றா தான் இது ரீபார்ட் பண்ணேன். இதில் வந்து முட்டு வந்துருச்சு. அதில் இலையாக தான் வருது. நிறைய பெரிய பெரிய இலையாக வந்துட்டு இருக்குது. அதில் வரவே இல்லை, முட்டே வரல. இதை பூ பார்த்ததையும் எனக்கு ஒரு 2-3 கலர் சீக்கிரமாக பூக்கிற மாதிரி, நல்லா அழகாக பூக்கிற மாதிரி லோட்டஸ் டியூபர் வேணும். அப்புறம் இன்னொன்று 2 மினி லோட்டஸ், பவுல் லோட்டஸ் வாங்கினேன் இல்லையா, அது 2 வரவே இல்லைடா. எனக்கு அது என்னன்னு தெரியல, என்னோட கவனக்குறைவா என்னங்கிற தெரியல, அது வரல. அது அப்படியே அழுகி போச்சு. பரவாயில்ல, முதல் முயற்சி. எல்லாமே சக்ஸஸ் ஆகணும்னு இல்லை, விடாமுயற்சி தான். ஆனால் இது பூ வந்து பார்த்ததே எனக்கு இன்னும் 2-3 வேணும். டப்பெல்லாம் காலியாக இருக்குது. அப்புறமா பார்த்துட்டு அது பூ வருதான்னு இன்னொரு மாதத்துக்கு பார்க்குறேன். பூ வரலன்னா அதை பிடிங்கிருந்துட்டு அதுலேயும் நான் 2 நம்மகிட்ட வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குடா. இது நீங்கள் கொடுத்தது வந்து வைகா. இதோட நேம் நீங்கள் சொன்னது வைகா. எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. குளத்தில் தாமரை பூக்கும், அது நம்ம வீட்டில் வச்சா எப்படி இருக்கும்னு ஆசையாக இருக்கும். அப்போல்லாம் நான் அள்ளி வேணா வளர்த்துருக்கேன். அள்ளி ரொம்ப வருஷம் இருந்தது. ரொம்ப வருஷம்னா பெரிய கோபர் கேஸ் போடும் இல்லையா, சாண எரிவாயு, அது வந்து ஃபெயிலர் ஆயிடுச்சு. அதில் பெருசாக தொட்டி 10 ரவுண்டு சாணத்தோட அப்படியே இருந்தது. அதில் யாரோ ஒரு கிழங்கு கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்து போட்டு ரொம்ப நாள் அதில் நிறைய பூத்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கு தண்ணி விட முடியல, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அந்த ஏரியா தண்ணியே இல்லாமல் பஞ்சம் வந்துருச்சு. அப்போ அந்த கிழங்கெல்லாம் பட்டு போச்சு. அப்புறம் ரொம்ப நாள் ஆசை தாமரை வளர்க்கணும். இந்த தஞ்சாவூர், திருவையாறு அந்த பக்கம் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் அந்த குளத்தையெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஆசையாக இருக்கும். அது வெள்ளை தாமரை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு வெள்ளை கலரில் வேணும். இந்த பூவை பார்த்ததே உடனே எனக்கு கொடுங்க. வணக்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய செய்தி காலையில் பார்த்ததுமே இது வைகா தான், வெள்ளையா இருக்கு முட்டு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீ நல்லபடியாக இது வளர்த்தது. இன்னும் 2 சரியாக வளரலன்னு சொல்லுங்க. எந்த தாமரையுமே வந்து சட்டுன்னு அழுகி போகாது. நம்ம வந்து அதை நல்ல வேர்விட வச்சு அதுக்கப்புறம் நட்டோம்னா கண்டிப்பாக அழுகியே போகாது. முதல் முறையாக செய்திகள், அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அமெரிக்கா மில்லியா ப்ளூமிங் மிஷின் சொல்லுவாங்கல்ல, எப்பவும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய தாமரை கிழங்கு ஒன்று இருக்கு, வேணும்னா அனுப்பி வைக்கிறேன். சொல்லுங்க. இங்கே பாருங்கள், இன்னொருத்தவங்களும் நம்மளுக்கு இந்த மாதிரி மொட்டு வந்திருக்கு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ செடியை பார்த்தப்பா மொட்டு அழகாக வந்திருக்கு. நான் என்பிகேலாம் நான் வந்து பரிந்துரைக்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சமாக சாணம் ஏறும். அந்த நடுவில் தாமரை கிழங்கு வந்து நடுவில் இருக்காது. அந்த இடத்துல நல்ல காஞ்ச சாணம் ஏறும். ஒரு பிடி அள்ளி அப்படி ஒரு குத்திட்டு திரும்ப அந்த மண்ணை போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் நிறைய விடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் குழ இருக்கிற மாதிரி தெரியுது. தண்ணியை தெளிவாக வச்சுக்கோங்க. மேம் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தேன் மேம். நான் ரெகுலராக சாட்டர்டே வந்துட்டு பாசனம் நிறைய இருக்கிறதுனால தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு பாதி வரைக்கும் எடுத்துட்டு புது தண்ணி ஊற்றுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது மட்டும் வச்சுச்சு மேம். அது நம்ம கேட்டேன். இப்போ இதுவரைக்கும் ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்கல, அதான் நான் கேட்கலாம் அப்படின்னா மேம். என்கிட்டயும் அது என்ன தாமரை இல்லை மேம். பிங்க் ஜூபிட்டர் நினைக்கிறேன் மேம். ஜூபிட்டர் லெக்ஸியான்னு தெரியல மேம். பிங்க் ஜூபிட்டர் இல்லாட்டி ஐஸ்வர்யா 2 தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா அது சரியா ஞாபகம் இல்லை. சரிப்பா, அது நீங்கள் தண்ணியை எடுத்துட்டு தண்ணி விடாதீங்க. ஓசை விட்டு விட்டீங்க அப்படின்னாக்கா தண்ணி அப்படி கையை வந்து இப்படி லேசாக விரிச்ச மாதிரி இப்படி கை வச்சுட்டு ஓசை விட்டு மண்ணு கலங்காமல் நீங்கள் தண்ணி விட்டீங்கன்னா அந்த பிசு இருக்குல்ல, அது வந்து தண்ணாலே என்ன ஆகும், தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும்ல, வழியை விடுவோம் பாருங்க. அந்த மாதிரி வழியை விடும்போது அப்படியே வெளியேறும். அது வெளியேறும்போது அது வாட்டத்துக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி மாற்றி கொடுத்தோம்னா தண்ணி மட்டும் பளிச்சு ஆயிடும். நீங்கள் வாரம் ஒரு முறை கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தண்ணி வந்து இந்த மாதிரி புது தண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நல்லது. இந்த மண்ணு கலங்கக்கூடாது. ஏன்னா மண்ணில் தான் சத்துலாம் இருக்குது. மண்ணு கலங்கி வெளியில் போயிடாமல் பார்த்துக்கோ. தாமரை வளர்ப்பில் இது போல் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எப்போ கேட்டாலும் கண்டிப்பாக என்கிட்டேருந்து பதில் கிடைக்கும். வெறும் கிழங்கு விற்பதோ அல்லது அள்ளி செடியோ கிழங்கோ விற்பது மட்டும் என்னுடைய வேலை இல்லை. அடவியில் இந்த பூக்கள்லாம் எப்படி பூத்து குலுங்கி மகிழ்ச்சியை தருதோ அதுபோல் அடவியிலேருந்து அனுப்பப்படும் செடிகளும் வாங்குறவங்க கையில் அந்த செடி கிடைச்சு கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி அது தரணும். அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு மட்டுமே நம்மளுடைய இடத்துலேருந்து இந்த செடிகள்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். வீட்டில் செடிகள் இருந்தாலே அது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். அதிலும் தாமரை, அள்ளி போன்ற நீர் தாவரங்கள் இருக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலுக்கு ஈடு இணையே கிடையாது. இது போல் அழகான தாமரை மற்றும் அள்ளிலாம் உங்கள் வீட்லேயும் வந்து உங்களுக்கு மனநிறைவு தரணும்னு விரும்புனீங்கன்னா திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இது தவிர வீட்டு செடிகளும் விற்பனைக்கு இருக்குது. மீண்டும் ஒரு அழகிய பதிவோடும் பயனுள்ள பதிவோடும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம். நன்றி.